இப்ப அந்த பையன் கூட வேலை பாக்குறவங்க அந்த சாவியை வாங்கறதுக்கு அந்த பையன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. கத்துற சவுண்ட் வெளியே கேட்க கூடாதுன்றதுக்காக ஒரு மிக்ஸி ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் வாயிலும் துணியை வச்சு அடைச்சிடுறாங்க. அடுத்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போட்டு விட்டுறாங்க. வீட்டுல எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப அவருமே உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஆபீஸ்ல இருந்து வந்தவருக்கு உள்ள ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தா அவன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அவருக்குமே ஏதோ குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்றதால குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதாரான்னு சொல்லிட்டு முக்கியமான சாவி எங்க இருக்குடான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அந்த பொண்ணுமே அந்த சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அதை வாங்கிட்டு அவருமே அங்க வந்து கிளம்பி போயிடுறாரு. இவனை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அதுக்கு நம்மளே போய் இவனை காணும் சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ்மே எப்பத்துல காணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்கற அந்த போலீஸ்மே இவங்களே சந்தேகத்தோட பாக்குறாரு. ஹஸ்பண்ட காணும். சோ விசாரணை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த போலீஸ்மே அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட பாத்துக்க சொல்லி அந்த டெலிவரி பாய் தான் விட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் என்னை விட்டு நான் என் கிராமத்துக்கே போய் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட வீட்டை கதவை போய் திறக்கிறாங்க. பார்த்தா அந்த டெலிவரி பாய் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்கான். அந்த போலீஸ்மே அதை பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்றேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பொண்ணுமே ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அந்த பையனுமே நான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். போலீஸ்மே அந்த டெலிவரி பாய் கிட்ட என்ன அந்த பொண்ணு நீ லவ் பண்ணன்றதால அவன் புருஷன் கிட்னாப் பண்ணிட்டா எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும்ன்றதுக்காக அவனை கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. கேட்கற அந்த பையனுமே நான் லவ் பண்றது உண்மைதான், ஆனா அந்த பொண்ணு இல்ல அந்த பொண்ணோட அம்மாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்கற அவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுது. அந்த நேரம் பார்த்தா அந்த போலீஸுக்கு கால் வருது. அந்த போலீஸ்மே அட்டன் பண்ணி பேசுறாரு. பார்த்தா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணோட புருஷன்காரனும் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல பாக்குறான். அவன் லைட்டா போதையில இருக்கிறதுனால அவன் சொல்ல வரது அந்த போலீஸ்காருக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணுமே அவன் புருஷன்காரங்க கிட்ட போயிட்டு நீ காணோம்னு சொல்லி எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டிராமா பண்ணி அவனுமே வெளியே கூட்டு வந்துடுறா. இப்போ அவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இவனை இப்படியே வச்சுட்டு தான் நமக்கு தான் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு இல்லான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. செத்தாலும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ வீடியோ வாக்குமூலம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அவனை மூட்டை கட்டி அந்த அபார்ட்மெண்ட்ல யாரும் பார்க்காத மாதிரி அவனை வெளியே கூட்டு வந்து இப்போ ரயில்வே ட்ராக்ல போட அவனை கட்டி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்குமே மனசு தாங்க முடியாம திரும்ப அவன் புருஷனை காப்பாத்திடுறா. அந்த பையனுமே அந்த பொண்ணு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் திரும்ப லைஃப் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றான். அவங்க அம்மா மாதிரி நீ தனியா ஊர் மேய போறே அப்படின்னு சொல்லிட்டு நெக்லா பேசுறான். அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வந்து அவனை இடிச்சிடுது. அவன் முடிவை அவனே தேடிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பொண்ணுமே அவ லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறா.